7 தவாப் பண்ணிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு சஃபா மர்வா போயிட்டு வருவாங்க இந்த மலைக்கு நடுவில். இது வந்து தனியான ஒரு வீடியோ போட்டுருக்கோம். பிற 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரம்ல இருந்து நம்ம மினாவுக்கு போயிடுவாங்க. மினா டென்ட்டில் 5 பேரை தொழுதுட்டு 8வது நாளை வந்து மினாவில் கழிச்சிட்டு 9வது காலையில் ஃபஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரஃபாத் அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. அந்த கிரவுண்டு ஃபுல்லாமே அரஃபாத் தான். அந்த இடத்துல வந்து போய் ஸ்டே பண்ணணும். நம்ம ஜும்மா பயான் உரை இருக்கும். அந்த உரையிலிருந்து அசர் தொழுகை வரைக்கும் அங்கேயே கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் மகரிப்புக்கு அப்புறம் அங்கேருந்து முஸ்தலிஃபா போய் அங்கே முஸ்தலிஃபாவில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும். 10வது நாள் காலையில் ஃபஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜமராத்னு சைத்தானுக்கு கல்லெறிவாங்க இல்லையா, அங்கே வந்து போய் கல்லெறியணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குர்பானி வந்து கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹரம் போய் அந்த தவாப் பண்ணுறது 7 தவாப்பு, அதுக்கப்புறம் சஃபா மர்வா அது போயிட்டு திரும்பி வரணும். மீனாவுக்கு நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் வந்து சைத்தானுக்கு கல்லெறியதை போய் நம்ம எரிஞ்சிட்டு வரணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரம்க்கு போய் தவாப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் தவாப்பை முடிச்சிடலாம். இதுதான் ஹஜ் ப்ரொசீஜர்.